Hi student, good afternoon all. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் யூனிட் ஓவர்வியூ, அதாவது செகண்ட் யூனிட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்துட்டோம். ரிவிஷனை பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போறது தேர்ட் யூனிட் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்ற டாபிக். சரிங்களா? தேர்ட் யூனிட்ல ஆசிலேட்டர்ஸ் அதை பத்தி படிக்க போறோம். இந்த ஆசிலேட்டர்ஸ் அப்படின்றத பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஃப்ரீக்வன்சி தமிழ்ல வந்து அலைநீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி அலைநீளம் சொல்றாங்கல்ல, அது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்றாங்க? நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்கப்பா. நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன் இருக்கு பார்த்துட்டீங்களா? அந்த மொபைல் போன்ல யாம சொல்லுவீங்களா, சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா? டவர் இல்லாம இருக்குன்னு. சரிங்களா? அந்த சிக்னல், சரிங்களா, அந்த சிக்னல் அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏசி சிக்னல்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இது வந்து ஏசி சிக்னல்ல கிடைக்கக்கூடியது. இந்த ஃப்ரீக்வன்சி அதோட யூனிட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் அது வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துட்டாலும் சரி, டிவி அந்த கேபிள் எடுத்துக்கிறீங்களா, அதனாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ், அதாவது ரேடியோ, டிவி, டெலிவிஷன், அந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ரேடியோ ஸ்டேஷன், கொடைக்கானல் அப்படின்னு கொடைக்கானல்ல இருக்கு பாத்தீங்களா? அதுலலாம் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அங்க ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம செல் அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம செல்லுமே ஒரு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ மொபைல் போன் வந்து நம்ம ஏர்டெல் எந்த சிம் யூஸ் பண்றீங்களோ அந்த சிம்முக்குரிய ஒரு வந்து இங்க ஒரு ரிசீவர் இருக்கும். சரிங்களா? அங்க ஒரு அதாவது ரிசீவர் இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். சரிங்களா? நம்ம இங்க ஒரு சிக்னல் அனுப்புறோம்னா அந்த சிக்னல் வந்து ஏர்டெல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கம்யூனிகேஷன்ல ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர்ல ஃபுல்லா ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸ்டோர் ஆகி தான் நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு வந்து போகும். சரிங்களா? நீங்க ஒரு மெசேஜோ ஒரு காலோ பண்றீங்க அப்படின்னா டைரக்டா அங்க போகாது. சரிங்களா? ஒரு சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகி தான் மத்தவங்களுக்கு போகும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் அலைநீளம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து உருவாக்கணும். சரிங்களா? அந்த ஃப்ரீக்வன்சி வந்து உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னலை வந்து உருவாக்குவதற்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஆசிலேட்டர்ஸ். சரிங்களா? இப்போ சொன்னோம்ல ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஆசிலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்றது. சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை ஜெனரேட் பண்றது, உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆசிலேட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, அதிகப்படுத்தி கொடுக்குது. சரியா? இப்போ ரேடியோ ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன், மொபைல் நெட்வொர்க், அந்த இடத்துலலாம் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஃப்ரீக்வன்சி வந்து மெகாஹெர்ட்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும், மெகாஹெர்ட்ஸ், ஜிகாஹெர்ட்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சரிங்களா, நார்மலா வந்து ஃப்ரீக்வன்சி இது பண்ண முடியாதனால இந்த ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியை வந்து அதிக அளவில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆசிலேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா ஃப்ரீக்வன்சியை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மேக்ஸிமம் இந்த ஆசிலேட்டர் எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சேம் ஏற்கனவே சொன்னதான், அந்த ரேடியோ ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன் அந்த இருக்குது இந்த ரேடார்.
சரிங்களா. ரேடார் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ரேடார் சிக்னல் அந்த இடத்துல வந்து இந்த ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரானிக் கருவிகள் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் மேக்ஸிமம் எல்லாமே எலக்ட்ரானிக் கருவிகள் தான். சரிங்களா. இப்போ நம்ம மொபைல் போன் எடுத்துட்டாலும் அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அப்போ இதுலயும் ஒரு ஆசிலேட்டர் இருக்கும். சரியா. எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் அதோட டைப்ஸ், அதோட கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிலேட்டர் அப்படின்னா என்னப்பா? ஆசிலேட்டர்னா ஃப்ரீக்வன்சியை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஒரு சிம்பிள் லைன் தான். எதுக்காக திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து இப்ப இல்லாட்டியும் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வைவா கொஸ்டின் அப்படின்னு கேட்கறதுல இது கேட்பாங்க. ஆசிலேட்டர்னா என்ன? அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டா நீங்க ஒரு கம்பெனி ஜாபுக்கு போறீங்கன்னா ஆசிலேட்டர் அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதனால நல்லா வச்சுக்கோங்க. ஆசிலேட்டர்னா சிம்பிளா ஏன் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். சரிங்களா. ஸோ அதுல வந்து மெயினா வந்து 2 டைப் சொல்லலாம். சரிங்களா. ஆசிலேட்டர்ல மெயினா வந்து அதோட வேவ் ஃபார்ம். சரிங்களா. அந்த வேவ் ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல, அந்த கிராஃப் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கிராஃப் வச்சு 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து சைன்சாய்டல், அனதர் ஒன்று வந்து நான் சைன்சாய்டல் கொடுத்துருக்காங்களா. ஒன்னு வந்து சைன்சாய்டல் ஆசிலேட்டர் அண்ட் செகண்ட் ஒன்று வந்து நான் சைன்சாய்டல் ஆசிலேட்டர். சரிங்களா. சைன்சாய்டல் நான் சைன்சாய்டல்லாம் வேற ஒன்றும் இல்லப்பா. சைன்சாய்டல் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு சைன் வேவ். சரிங்களா. ஒரு ஏசி வேவ் ஃபார்ம். ஏசி வேவ் ஃபார்ம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த ரெக்டிஃபயர்ல கொடுத்துருப்பாங்க. ரெக்டிஃபயர்ல இன்புட்ல ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதான் உங்களுக்கு வந்து சைன்சாய்டல், சைன் வேவ். சரிங்களா. ஸோ ஒரு ஆசிலேட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னா அதோட சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட வேவ் ஃபார்ம் வந்து ஒரு சைன் வேவா இருக்கும். சரிங்களா. அதை வந்து சைன்சாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவை தவிர மற்ற இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர், அதாவது ஸ்கொயர்னா சதுரமா வேவ் ஃபார்ம் வரும். அதே மாதிரி முக்கோணமா வேவ் ஃபார்ம் வரும். ஷார்ட் டூத், இந்த மரம் இருக்க கம்பம் சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்க பல்லு மாதிரியே இருக்கும். சரிங்களா. கிராஸா இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட் டூத், இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்லாம் உருவாக்கக்கூடிய டைப் ஆஃப் ஆசிலேட்டர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் சைன்சாய்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதை வந்து உங்களுக்கு வந்து நான் சைன்சாய்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த நான் சைன்சாய்டல் வந்து ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நான் சைன்சாய்டல் ஆசிலேட்டர் வந்து இங்க வந்து ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்கப்பா. சைன்சாய்டல் அப்படின்னா ஒரு சைன் வேவ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆசிலேட்டர் சைன்சாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ், ஷார்ட் டூத் வேவ், இது எல்லாமே நான் சைன்சாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன்சாய்டல் சிக்னலை தவிர, அதாவது ஸ்கொயர் வேவ், ரெக்டாங்குலர், ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் போன்ற சிக்னலை உருவாக்கக்கூடிய வந்து நான் சைன்சாய்டல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. மெயினா 2 டைப் பிரிக்கிறாங்க, சைன்சாய்டல், நான் சைன்சாய்டல். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப் பிரிக்கிறாங்க. அதாவது இப்ப சைன்சாய்டல்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த சைன்சாய்டல்ல வந்து நிறைய டைப் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்கு. கவனியம். சைன்சாய்டல்ல வந்து நிறைய டைப் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்கு. ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஹால்பிட்ஸ் ஆசிலேட்டர், கிளாப் ஆசிலேட்டர், டியூன்ட் ஆசிலேட்டர், ஆர்சி பேசிவ் ஆசிலேட்டர், வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சைன்சாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு. அதாவது இந்த ஆசிலேட்டர் எல்லாமே ஒரு சைன் வேவ் வந்து ஜென்ரேட் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்யூட். சரிங்களா. அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், ஷார்ட் டூத் ஜெனரேட்டர், யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர், இது எல்லாமே நான் சைன்சாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அஸ்டேபிள், பைஸ்டேபிள், மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், ஷார்ட் டூத் ஜெனரேட்டர், யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். இந்த டைப் ஆஃப் ஆசிலேட்டர்லாம் எதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னா நான் சைன்சாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஸ்கொயர் சொன்னோம்னா ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ஷார்ட் டூத் இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன டைப் ஆஃப் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், பைஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், ஷார்ட் டூத் ஜெனரேட்டர், யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். சரிங்களா. சரி, ஓகேவா. ஒரு ஆசிலேட்டர் ஒர்க் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணணும், ஒரு ஏசி சிக்னல் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆசிலேட்டர்ல மெயினா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது ஒரு சர்க்யூட்டுக்கு வந்து டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஒரு சர்க்யூட் இருக்கு, அது என்ன சர்க்யூட்னா டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த டேங்க் சர்க்கியூட்டை வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து எல்சி ஆசிலேட்டர், ஒன்னு வந்து ஆர்சி ஆசிலேட்டர். சரிங்களா? டேங்க் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. எல்சி ஆசிலேட்டர் அண்ட் ஆர்சி ஆசிலேட்டர். சரிங்களா? எல்சினா வேற ஒண்ணும் இல்லை, அந்த அந்த இடத்துல வந்து இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் இருக்கும். ஆர்சி ஆசிலேட்டர்னா ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் இருக்கும். இந்த இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு டேங்க் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுது. அந்த டேங்க் சர்க்கியூட் தான் இந்த ஃப்ரீக்வன்சி சிக்னலை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. சரியா? சேம் இது மாதிரி சொன்னாங்க. இந்த கிளாசிபிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு கீழே மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சைனசாய்டல் ஆசிலேட்டர், நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர்னு பிரிக்கிறாங்க. சைனசாய்டல்னா என்ன கொடுக்குறாங்க? சைன் வேவ், அதாவது அந்த வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? சைனசாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து சைன் வேவ் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணி, அதாவது உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இந்த சைனசாய்டல்ல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து எல்சி ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து ஆர்சி ஆசிலேட்டர். அதாவது சைனசாய்டல்ல வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, எல்சி ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து ஆர்சி ஆசிலேட்டர். அதுக்கு அடுத்து நான் சைனசாய்டல். நான் சைனசாய்டல்னா சைன் வேவை தவிர்த்து இருக்கக்கூடிய ஸ்கொயரு, ரெக்டாங்குலர், சாட்டூத், ட்ரையாங்குலர், சரிங்களா, இது எல்லாமே நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர். அதுல என்னென்ன பிரிக்காங்க பாருங்க. ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர், ரெக்டாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர், சாட்டூத் வேவ் ஜென்ரேட்டர், ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டர்னா அந்த வேவ் ஃபார்ம் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். சாட்டூத்னா பல்லு பல்லா இருக்கும், அதாவது அந்த ரம்பம் சொன்னோம்ல அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய, சரியா, அந்த வேவ் ஃபார்ம் வந்து அந்த ஷேப்ல இருக்கும். அடுத்து ட்ரையாங்குலர், சரிங்களா, அது முக்கோண வடிவில் இருக்கணும். சரிங்களா? இந்த டைப்லாம் இதுல வரும்னா நான் சைனசாய்டல்ல வரும். அதுக்கடுத்து அந்த ஆசிலேட்டரோட அடிப்படை பேசிக் ஒர்க், சரிங்களா, ஆசிலேட்டரோட பேசிக் ஒர்க் வச்சு ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர், ஃபீட்பேக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி சிக்னல். சரிங்களா? அந்த சிக்னல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஒரு 5 வேவ் பிரிக்கிறாங்க. ஆடியோ ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, சரிங்களா, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, லாஸ்ட் ஒன் வந்து மைக்ரோவேவ் ஆசிலேட்டர். சரிங்களா? இது எல்லாமே அந்த ஆசிலேட்டரோட டைப்ஸ். இத்தனை டைப் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு பேட் யூனிட்ல சிலபஸ்ல இருக்குன்னு பாத்துட்டோம்னா இந்த ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஹால் பிட்ச் ஆசிலேட்டர், ஆர்சி பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர். சரிங்களா? இந்த 4 தான் உங்களுக்கு வந்து பேட் யூனிட்ல இருக்கு. அதுக்கடுத்து இந்த யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். சரிங்களா? யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் வந்து பேட் யூனிட்ல இருக்கு. இந்த மல்டி வைப்ரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர், பைஸ்டபிள், மோனோஸ்டபிள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து 5th யூனிட்ல வரும். இந்த மல்டி வைப்ரேட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து 5th யூனிட்ல வரும். சரி, நம்ம அடுத்து பார்க்க போற என்னன்னு பார்த்துட்டோம்னா ஒரு டெரிவேஷன் தான். சரிங்களா? இது ஒரு டெரிவேஷன், ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன். சரிங்களா? கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன், அப்படி இல்லைன்னா பர்கூசன் கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பர்கூசன் கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கியூட் எங்கேயா பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கியூட் வந்து பார்த்துருக்கோம் எங்கன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க், அதாவது ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி படுத்திருப்போம். அந்த ஃபீட்பேக்கோட டைப்ஸ் பார்த்துருப்போம். அதுல இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபீட்பேக் கனெக்ஷன். ஓகே, கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் ஒரு டெஃபினிஷன் இருக்கு. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின், நல்லா யோசிச்சுங்க. அதாவது கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன், டிஃபைன் கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் த கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பர்கூசன் கிரிட்டீரியா, இல்ல வாட் இஸ் பர்கூசன் கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். பர்கூசன் கிரிட்டீரியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. பர்கூசன் கிரிட்டீரியா என்பது தானாகவே ஒரு நிலையான ஆசிலேஷனை உருவாக்குவதற்கும் மற்றும் அதனை நிலையாக வைத்துக் கொள்வதற்கும் தேவைப்படுகின்ற அத்தியாவசிய கண்டிஷன் ஆகும். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, தானாகவே ஒரு நிலையான ஆசிலேஷனை உருவாக்குவதற்கும் அதனை நிலையாக வைத்துக் கொள்வதற்கும் தேவைப்படுகின்ற அத்தியாவசிய கண்டிஷன் ஆகும். இதைத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? உங்களுக்கு வந்து 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? இதே 3 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரையணும்ப்பா. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதுனா போதும். 3 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரையணும். சரிங்களா?
இந்த கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஏவி பீட்டா ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுத்துருக்காங்களா சரிங்களா. ஏவி பீட்டா ஈக்குவல் டு 1 சரிங்களா. அதை கூட பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏவி பீட்டா ஈக்குவல் டு 1 சரிங்களா. அந்த கொஸ்டின் கேட்டப்ப இந்த ஒரு லைனை மட்டும் இல்லைன்னா போதும். ஏவி பீட்டா ஈக்குவல் டு 1 அது மட்டும் நீங்க எழுதினாலே ஒரு மார்க் போடுவாங்க சரிங்களா. நல்லா வச்சுக்கோங்க. ஏவி பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்றத மட்டும் எழுதினாலே உங்களுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே கவனிங்கப்பா. இப்போ டயக்ராம் பார்த்துட்டோம்னா இது ஒரு ஆம்பிளிஃபையர் சரிங்களா. ஆம்பிளிஃபையரோட கெயின் கீழே வந்து ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்களுக்குள்ள வந்து விஏன்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து இன்புட் வோல்டேஜ். இங்க விஏ டேஷ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு வேன் இன்புட் வோல்டேஜ் என்னன்னு சொல்றேன். இங்க வி நாட் டேஷ் கொடுத்துருக்காங்க ஆர்எல், இங்க வி நாட் டேஷ் இருக்கு, இங்க பீட்டா வி நாட் டேஷ் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்னன்னா இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்க சரிங்களா, டயக்ராம்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த குறியீடு இதுல என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஐ அப்படின்னா இன்புட் வோல்டேஜ், அதாவது ஃபீட்பேக் நெட்வொர்க் இல்லாத இன்புட் வோல்டேஜ். நம்ம டைரக்டா இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம், அப்ப ஃபீட்பேக் இல்லாத ஒரு இன்புட் வோல்டேஜ், இதைத்தான் விஐ அப்படின்னு சொல்றாங்க. விஐ டேஷ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஃபீட்பேக் சரிங்களா. அந்த ஃபீட்பேக் வருதுல இந்ததும் இந்த இன்புட் வோல்டேஜ் சேர்ந்து வரதான் இந்த விஐ டேஷ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஃபீட்பேக் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் தான் விஐ டேஷ். ஏவி அப்படின்றது வந்து ஆம்பிளிஃபையர் கெயின். இங்க வி நாட் டேஷ் சரிங்களா. வி நாட் டேஷ்ன்றது ஆம்பிளிஃபையர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் சிக்னல் தான் வி நாட் டேஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து விஎஃப் இருக்கு, வி இது வந்து எஃப், விஎஃப் அப்படின்னா ஃபீட்பேக் வோல்டேஜ் சரிங்களா. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பீட்டா வி நாட் டேஷ், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து விஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து இந்த அந்த டெரிவேஷன் மேல இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிருங்க. விஐனா என்ன, வி டேஷ்னா என்ன, வி நாட் டேஷ்னா என்ன, ஏவினா என்ன, பீட்டானா என்ன, பீட்டானா ஃபீட்பேக் ரேஷியோ அண்ட் வி நாட் டேஷ் அப்படின்னா விஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க எழுதிக்கணும் சரிங்களா. இப்ப கவனிங்கப்பா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபீட்பேக் இல்லாத போது அளிக்கப்படுகின்ற இன்புட் சிக்னல் வோல்டேஜ் விஐ. நம்ம சொன்னோம்ல இன்புட் வோல்டேஜ், இது வந்து ஃபீட்பேக் இல்லாம இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ். அதுக்கடுத்து ஃபீட்பேக் இல்லாத போது கிடைக்கப்படுகின்ற அவுட்புட் வோல்டேஜ் வந்து என்னது, வி நாட். ஃபீட்பேக் இல்லாம டைரக்டா அவுட்புட் கிடைக்கக்கூடியது வந்து வி நாட். அது மாதிரி ஃபீட்பேக் இல்லாமல் இருக்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய கெயின் வந்து கெயின் ஏவி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட் சரிங்களா. அதாவது இது வந்து வோல்டேஜ் கெயின், இது பவர் கெயின்னா பி நாட் பை பிஐ, கரண்ட் கெயின்னா ஐ நாட் பை ஐஐ. இங்க வந்து வோல்டேஜ் சொல்றதுனால ஏவி ஈக்குவல் டு வி நாட் பை விஐ, அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ். இப்போ வந்து நம்ம ஃபீட்பேக் நெட்வொர்க்கு கனெக்ஷன் கொடுக்கும். அப்படி ஃபீட்பேக் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய இன்புட் என்ன, அதுல இருக்கக்கூடிய அவுட்புட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஃபீட்பேக் நெட்வொர்க் நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய இன்புட் என்ன, அவுட்புட் என்ன பார்ப்போம். இப்போ ஆம்பிளிஃபையர் நம்ம ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆம்பிளிஃபையர்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னன்னு சொல்றாங்கன்னா வி நாட் டேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீட்பேக் நெட்வொர்க்கின் அவுட்புட், அதாவது இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்ல இங்கிட்ட ஒரு அவுட்புட், இந்த இடத்துல அவுட்புட் வருது, இதான் உங்களுக்கு இன்புட். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்ல இங்க அவுட்புட் வெளியே வருது, இது என்ன சொல்றாங்கன்னா விஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. விஎஃப் ஈக்குவல் டு பீட்டா இன்டு வி நாட் டேஷ் சரிங்களா. ஃபீட்பேக் ரேஷியோ வந்து பீட்டா, இந்த இடத்துல வி நாட் டேஷ் தான் வருது, அப்ப ரெண்டையும் பெருக்கி வரதான் இந்த இடத்துல வரும் சரிங்களா. அப்ப வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் நெட்வொர்க்ல கிடைக்கக்கூடிய அவுட்புட் விஎஃப் ஈக்குவல் டு பீட்டா வி நாட் டேஷ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலா ஆம்பிளிஃபையர்ல கிடைக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் விஐ டேஷ், அதாவது இந்த விஐ டேஷ் ஈக்குவல் என்ன வரும், விஐ பிளஸ் பீட்டா வி நாட் டேஷ் கொடுத்துருக்காங்களா. விஐ டேஷ் ஈக்குவல் டு விஐ பிளஸ் விஎஃப் கொடுக்கலாம், இல்லை டைரக்டா பீட்டா வி நாட் டேஷ் அப்படின்னு போடலாம். விஐ டேஷ் ஈக்குவல் டு விஐ பிளஸ் பீட்டா வி நாட் டேஷ் சரிங்களா. ஸோ நார்மலா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆசிலேஷன் உருவாக்குவதற்கு அந்த இடத்துல வந்து எந்த வித சிக்னல் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆரம்ப நிலையில உங்களுக்கு வந்து அந்த சர்க்யூட்ல வந்து எந்த வித ஏசி இன்புட் சிக்னல் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி கொடுக்காம இருக்கும்போது வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம சப்ளை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல அதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளவா இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். சப்ளை எதுவுமே கொடுக்கலன்னா ஜீரோ தானே. ஸோ இந்த விஐ டேஷ் அதாவது விஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த விஐ ஜீரோ இதோட மதிப்பை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. விஐ இருக்க இடத்துல ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது விஐ டேஷ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு வி நாட் டேஷ் அப்படின்னு வரும். விஐ டேஷ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு வி நாட் டேஷ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரின் அவுட்புட்
சரிங்களா? ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரின் அவுட்புட். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஃபீட்பேக் இந்த இருக்குல்ல, ஃபீட்பேக் இல்லாத ஆம்பிளிஃபையரின் அவுட்புட் கெயின் என்ன இருக்கு? AV = V0 by VI இருக்கா? இதே ஃபீட்பேக் இருக்கும்போது என்ன வரும்? AV = V0 dash by VI dash. சரிங்களா? AV = V0 dash by VI dash. அப்ப இந்த V0 dash ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த VI இங்கிட்டு கொண்டு போனா அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. V0 dash = AV into VI dash. இது வந்து ஃபீட்பேக் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையரோட கெயின். சரிங்களா? ஆம்பிளிஃபையரோட கெயின்ல இருந்து அதோட அவுட்புட் எழுதிருக்காங்க. V0 dash = AV into VI dash அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல சரிங்களா, இந்த V0 dash இருக்கு பாத்தீங்களா, இந்த ஈக்குவேஷன்ல VI dash இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பதிலா அதோட மதிப்பை வந்து பீட்டா V0 dash அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாமா? பீட்டா into V0 dash ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த மதிப்பை தூக்கி இந்த VI dash பதிலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து V0 dash = AV into பீட்டா V0 dash அப்படின்னு வரும். சரிங்களா? AV பீட்டா = V0 dash வரும். இந்த V0 dash இது ரெண்டு அடியாயிரும். இதுவும் அடியாயிருச்சுன்னா AV பீட்டா = 1 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ கெயின் ரேஷியோ = 1 வரும். ஸோ இந்த AV பீட்டா = 1 வந்து பாத்தீங்களா, இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன் அல்லது பர்கூசன் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்லயும் கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்கலாம். சரிங்களா? இப்போ 2 மார்க்ல கேட்டாங்கன்னா அந்த டெஃபினிஷன் எழுதணும். தானாகவே ஒரு நிலையான ஆசிலேஷனை உருவாக்குவதற்கும் மற்றும் அதை நிலையாக வைத்துக் கொள்வதற்கும் தேவைப்படுகின்ற ஒரு அத்தியாவசிய கண்டிஷன் ஆகும். இது எழுதிட்டு கீழே AV பீட்டா = 1 அப்படி எழுதினீங்கன்னா 2 மார்க். இல்லைன்னா AV பீட்டா = 1 அது மட்டும் போட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து 1 மார்க் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த டெரைவ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சுதான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க, வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டயக்ராம்ல என்னென்ன இருக்கு, அதாவது ஃபீட்பேக் இல்லாம இருக்கும்போது அதோட இன்புட் வோல்டேஜ் என்ன, அவுட்புட் வோல்டேஜ் என்ன, அதோட கெயின் என்ன. ஓகேவா? இந்த 2 3 அதேதான். ஃபீட்பேக் இருக்கும்போது அதோட இன்புட் வோல்டேஜ் என்ன, அதோட அவுட்புட் வோல்டேஜ் என்ன, அதோட கெயின் என்ன. சரிங்களா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஃபைனலா அந்த AV பீட்டா = 1 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொண்டு வராங்க. அந்த லூப் கெயின் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? இதான் கான்செப்ட். இது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம தேர்ட் யூனிட்ல மெயினா பார்க்க போறது அப்படின்னா ஆசிலேட்டர். சரிங்களா? ஆசிலேட்டர்னா என்னப்பா? ஆசிலேட்டர்னா வேற ஒண்ணும் இல்ல, ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது ஃப்ரீக்வன்சி சிக்னலை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட், எலக்ட்ரானிக் சர்க்கியூட் தான் ஆசிலேட்டர். சரிங்களா? அதுல மெயினா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து சைனசாய்டல் ஆசிலேட்டர், அனதர் ஒன் வந்து நான் சைனசாய்டல் ஆசிலேட்டர். சரிங்களா? சைனசாய்டல் ஆசிலேட்டர்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த வேவ் ஃபார்ம் வந்து சைன் வேவ்ல இருக்கும். நான் சைனசாய்டல்னா எப்படி இருக்கும்? ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேவ் ஃபார்ம் வந்து சைனை தவிர மற்ற இருக்கக்கூடிய ஸ்கொயரு, சாட்டூத், ட்ரையாங்குலரு, ரெக்டாங்குலரு இதெல்லாமே நான் சைனசாய்டல்ல வரும். சரிங்களா? நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்குது அப்படின்னு பாத்துட்டோம்னா இந்த 4 ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஹால்பிட்ஸ் ஆசிலேட்டர், RC பேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர். சரி, அது 4 தனித்தனியான ஒரு 10 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினா ஆசிலேட்டர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆசிலேட்டர் என்ன, அதோட டைப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி 2 மார்க் 3 மார்க்ல கேட்கலாம். சரிங்களா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிலேட்டர், சைனசாய்டல், நான் சைனசாய்டல், அப்புறம் அந்த ஆசிலேட்டரோட பேசிக், அதோட ஃப்ரீக்வன்சி லெவல் வச்சு 2-3 டைப்பா பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கண்டிஷன் ஃபார் ஆசிலேஷன். இது உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா அந்த டெஃபினிஷன் பிளஸ் அந்த ஃபார்முலா AV பீட்டா = 1 அதை மட்டும் எழுதினா போதும். சப்போஸ் உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கறாங்க, சரி அதாவது 3 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா அந்த டயக்ராம் வரைஞ்சு அந்த டெஃபினிஷன் எழுதி அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா.